எல்லாம் வல்ல இறைவனையும் எனது குருவையும் மனமொழி மைகளால் போற்றி பணிந்து எனது தந்தையின் ஆசியுடன் குரல் சிந்தனையின் 5வது தொகுப்பினை தொடங்குகின்றேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் கடவுள் வாழ்த்தோட 5வது திருக்குறள். இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அதுக்குதான் குறளுக்கான அர்த்தத்தை பார்க்க போறோம். பரிமேல் அழகர் உரையிலிருந்து பார்ப்போம் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு. இருள் சேர் இரு வினையும் சேரா, மயக்கத்தினால் விளைகின்ற நல்வினை தீவினை என்னும் 2 வினைகளும் நம்மளை உளவாகா. இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. மேன்மையான புகழுக்குரிய இறைவனின் புகழினை விரும்பினார் இடத்து அப்படின்னு சொல்றாரு. இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. நாம் இந்த உலகத்துல பிறக்கும் போது வினை பதிவுகளோட பிறக்கிறோம். இந்த ஆன்மா, இந்த உயிர் வினைகளை அனுபவிக்க ஒரு உடலை தேர்ந்தெடுக்குது. அந்த இறைவன் படைக்கிறான், ஒரு உடலை படைக்கிறான்னு வச்சுக்கோ. அந்த உடலுக்கு மனம், புத்தி அப்படிங்கிற மாதிரியான கருவிகள், ஞானேந்திரியங்கள் அப்படிம்பாங்க. அதுபோக செயல்படக்கூடிய கருவிகள், கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படிங்கிற கருவிகளை படைக்கிறாங்க. இந்த 2 கருவிகளும் வினைகளை அனுபவிக்கிறதுக்காக, வினைகளை புரிந்து வினைகளை செயல்படுத்துறதுக்கு இறைவன் நம்மளுக்கு கொடுக்கிறான். இந்த உடல், இந்த கருவிகள் ஒரு இடத்துல இருந்து வாழ்ந்து எல்லாத்தையும் கழிக்கணும், செயல்படுத்தணும். அதுக்கு பூமியில ஒரு இடத்துல பிறக்க வைக்கிறாங்க. அந்த எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல கருவிகளை கொண்டு நம்ம வினைகளுக்கு ஏற்ப உலகத்தில் உள்ள பொருட்களை கொண்டு நாம் என்ன பண்றோம், நல்ல விஷயங்களையும் அனுபவிக்கிறோம், கெட்ட விஷயங்களையும் அனுபவிக்கிறோம். எப்படி? நம்ம வினைகளுக்கு ஏற்ப. அந்த வினைகளை கழிப்பதற்கு நாம பிறந்திருக்கிறோம். அந்த வினைகளை அந்த வினை பயன்களை அனுபவித்து நாம கழிப்பதற்கு பிறந்திருக்கிறோம். அப்படி பிறந்து அனுபவிக்கும் போது என்ன பண்றோம், டெபாசிட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுறோம், வினை டெபாசிட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். புதுசா வினைகளை பண்றோம். அந்த புதுசா பண்ற வினைகள் நல்வினையாகவும் இருக்கலாம், தீ வினைகளாகவும் இருக்கலாம், கெட்ட விஷயங்களாகவும் இருக்கலாம். சில வினைக்கு அப்புறமே பலன் கிடைக்கும், சில வினைக்கு அதுக்கு தாமதமாக அடுத்த பிரிவிலையோ எப்பமோ அதுக்கான வினைகளை நாம திருப்பி அனுபவிக்க வேண்டும். நாம அப்படிங்கிறது இந்த உயிர். இந்த உடலுக்கு தான் சாவே தவிர உயிருக்கு இறப்பு கிடையாது. உயிர் மீண்டும் மீண்டும் பிறந்து வினைகளை எல்லாம் செய்து கழித்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு பக்குவப்பட்டு நம்ம இறைநிலையை அடைவோம். அப்படி இந்த உலகத்துல நம்ம வாழும்போது புதிதாக வினைகளை செய்யறோம் இல்லையா? இந்த புதிதாக செய்யக்கூடிய வினைகளுக்கு நம்மளை இயக்குவதாக இருப்பது என்னன்னா 2 விஷயம். ஒன்று காமம், இன்னொன்று கோபம். இந்த காமமும் கோபமும் இந்த உயிருக்கான இயல்பான குணங்கள். அந்த 2 குணத்தையும் நம்ம அகற்ற முடியாது, அழிக்க முடியாது. காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தலாம், ஆனா அது இல்லாம பண்ண முடியாது. இந்த காமமும் கோபமும் நம்மளை ஒரு மயக்க நிலையில செயல்படுத்துது. எப்படி? இப்போ நம்மளுக்கு ஒரு கோபம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் மேல கோபம் வருது, வாக்குவாதம் முத்தி போகுது. நம்மளை அறியாமலே நம்ம என்ன செய்யறோமோ தெரியாமலே சில செயல்களை செஞ்சிருவோம். அப்படி இல்லைன்னா வார்த்தைகளை விட்டுருவோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப உள்ள ரோட் ரேஜ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பைக்ல காரை ரைட்டா தட்டிடுறோம். அந்த பைக்காரன் குறுக்க வந்துடுறான். தப்பு அவன் மேலே இருக்கட்டும் அல்லது நம்ம மேல இருக்கட்டும், இறங்கி பேச ஆரம்பிக்கும் போது சண்டை முத்துது,
சில சமயம் நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாம அவனை அடிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து நினைச்சு பார்க்கும்போது ஏன்டா அதை பண்ணோம், நான் அந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்க கூடாது, அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம். ஏன்னா அந்த கோபம் வந்து நம்மளை வந்து மயக்க நிலையில செயல்படுத்துது. அதே போலதான் காமமும். இந்த இரண்டு குணங்களும், இந்த கோபமும் காமமும், இந்த இரண்டு குணங்களும் நம்மளை மயக்க நிலையில செயல்படுத்துவதனால அதிலேந்து வரக்கூடிய நல்வினை தீவினை, இருள் சேர் இருவினையும் சேரா மயக்கத்தினால் விளைகின்ற, இந்த மயக்கத்துக்கு என்ன சொல்றாருன்னா அவிச்சைங்கிற ஒரு வார்த்தையை போடுறாரு. அவிச்சைன்னா அறியாமை. நம்ம மயக்கத்துல இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோங்கிறதே தெரியாம இருக்குது. அதனால அந்த மயக்கத்துக்கு, அந்த இருளுக்கு இன்னும் கரெக்டான அர்த்தத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா அவிச்சை அப்படின்னு பொருள் சொல்றாரு. அறியாமையால் செய்யக்கூடிய செயல்கள். நம்ம தெரிஞ்சு செய்யறோம், சில விஷயம் தெரியாம செய்யறோம். மயக்கத்துல பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாம் நாம அறியாம, நம்மளை அறியாம செய்யக்கூடிய செயல்கள். அதனால அத்தகைய செயல்ல இருந்து வரக்கூடிய நல்ல விஷயம், நல்வினை தீவினை, இந்த ரெண்டுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்னா, நாம இறைவனின் புகழை, மெய்மையான புகழுக்குரிய இறைவனை நாம நாட வேண்டும் இல்லையா? இல்லைன்னா மெய்மையான புகழ் அப்படிங்கிறார் அப்படின்னா, இறைவன் ஒருத்தன் தான் இறைமை குணம் உடையவன். இறைவன் அவனால எல்லாம் முடியும், எங்கும் வியாபித்திருப்பவன், எல்லாம் அறிந்தவன், விருப்பு வெறுப்பற்று செயல்படக்கூடியவன். அத்தகைய இறைமை குணம் உடையவனைத்தான் நாம வந்து நம்மளை காத்து, வினைகளிலிருந்து காத்து நம்மளை வந்து கரை சேர்க்கக்கூடியவன். அவனை மாத்திரம்தான் நாம இறைவன், மெய்மையான புகழுக்குரியவன், அவனை மாத்திரம்தான் நாம புகழுக்கு உரியவன் என்று சொல்றது பொருள் பொருந்தும். மெய்மையான புகழுக்குரிய இறைவனை தவிர மற்றவர்களை இறைமை குணம் உடையவர்கள் என்று சொல்வது பொருள் பொருந்தாது. அந்த வாக்கியத்துக்கு பொருள் இல்லை அப்படிங்கிறார். சில பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவர் கடவுள் மாதிரி அவர் காப்பாத்துவாரு, அவர் வந்து கடவுளுக்கு நிகரானவர் சொல்லி நம்ம நாடி செல்வது வந்து இறைமை குணம் இல்லாதவர்களை அப்படின்னு நம்ம சொல்வது வந்து நம்மளோட அறியாமையை, அறிவின்மையை காட்டுகிறது அப்படிங்கிற பரிமேலழகர் உரை குறிப்புல சொல்லியிருப்பாரு. இறைமை குணம் இல்லாதவரை இறைமை குணம் உடையவராய் சொல்லுவது அறிவிலார் செய்யும் செயல் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு பொருள் கிடையாது. நம்ம இறைமை குணம் இல்லாதவர்களை இறைமை குணம் உடையவர்கள் என்று சொல்லுவது பொருள் பொருந்தாது. எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மிக சிறந்த கிரிக்கெட் வீரர் டெண்டுல்கர்னு வச்சுக்கோங்க. அவரை வந்து வரவேற்று பேசக்கூடிய வரவேற்பாளர் வந்து இவரை ரொம்ப எல்லாம் சொல்லும் போதே இவரு ஃபுட்பால்ல பல செஞ்சுரிகள் போட்டிருக்காருன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் யார நகைச்சு பேசுவாங்க? வரவேற்று பேசிய ஆளை சொல்லுவாங்க. என்னையா இவருக்கு உண்மை தெரியல, இப்படி போய் ஃபுட்பால்ல போய் செஞ்சுருங்கிறார, சொல்றதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அவர் சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு பொருள் இல்லை. அது போல இறைமை குணம் இல்லாதவர்களை இறைமை குணம் உடையவர்கள் என்று சொல்வது பொருள் பொருந்தாது. அது அறியாமையை, அவர் சொல்லக்கூடியவர்களின் அறியாமையை காட்டுகிறது அப்படிங்கிறாரு. ஆக நாம வினை பதிவுகளோட இந்த உலகத்துக்கு வரோம். நாம செய்த வினைகளை எல்லாம் நீக்கி இனிமேல் மீண்டும் பிறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் உண்மையான புகழுக்கு பொருத்தமுடைய இறைவனின் புகழை நாம விரும்பி தொழ வேண்டும். புரிதல் அப்படிங்கிறதுக்கு இடைவிடாது சொல்லுதல் அப்படின்னு பொருள் சொல்றார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பனையான் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவனுடைய அருள் கிடைச்சாதான் நான் அவனை வணங்க முடியும். அப்படி வணங்கும் போது சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும், நான் முன்னால பிறந்த செய்த வினைகள் எல்லாம் நீங்கணும்னா சிவனை நாடி எப்பொழுதும் வேண்டிக் கொண்டிருப்பேன், புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றார். இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இல்லையா? அப்படி வினைகளிலும் நாம நீங்க மீண்டு வரணும்னா மெய்மையான புகழுக்குரிய இறைவனை நாட வேண்டும். இந்த குறள் என்ன சொல்லுது? புரிதல் அப்படிங்கிறத வந்து இடைவிடாது சொல்லுதல்னு சொல்லுது. இந்த குறள் மொழி மூலம், வார்த்தை மூலம் எவ்வாறு இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. மனத்தால வழிபடுவதற்கு 2 குறள்,
மொழியால வார்த்தையால வழிபடுவதற்கு ஒரு குறள், அடுத்த குறள் மெய்யால வழிபடுவதற்கு எப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை அடுத்த குறள் சிந்தனையில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.